மூன்றாவது இடமாவது கிடைக்கிறதே என்று தான் நான் சந்தோஷப்படணும். காரணம், என்றைக்கு பிஜேபியோடு இவர்கள் போய் சேர்கிறார்களோ இருக்கிறதை இழப்பதற்கு தயாராகிவிட்டார்கள். 4 நாட்களுக்கு முன்னால் இருந்த எடப்பாடி பழனிசாமிக்கு இருந்த மரியாதை வேறு. இப்பொழுது அமித்ஷாவை சந்தித்துட்டு வந்த பிற்பாடு அவருக்கு இருக்கிற மரியாதை வேறு. அவர் போய் கூவத்தில் குளிப்பதற்கு தயாராகிவிட்டார். அதற்கு பிறகு அவர் எந்த கங்கை தண்ணியை போட்டாலும் அவரை சுத்தப்படுத்த முடியாது என்கிற நிலைமை நாட்டில் உருவாகிவிட்டது. முடிவாக அவர்களே ஒரு தற்கொலை முடிவாக சசிகலா காலில் விழுந்து பிடித்த ஆட்சியை அமித்ஷா காலில் விழுந்து அடக்கம் செய்து விட்டார்கள். இதுதான் உண்மை. தன்னுடைய சுயநலத்துக்காக, தன்னுடைய மகன் செய்த தவறுக்காக, தன்னுடைய சம்பந்திகள் செய்த தவறுகளுக்காக இன்றைய தினம் அமித்ஷாவிடம் அடிமையாவதை தவிர அவருக்கு ஒரு வழி இல்லை. டெல்லிக்கு போய் இவர்களெல்லாம் இங்கே அந்த சன்னிதானத்தில் விழுந்தார்களோ அன்றைய தினம் அந்த இயக்கம் அழிந்து விட்டது. நீங்கள் சொல்கிறீர்கள் இரட்டலைக்கு உழக்கம் அடிப்பார்கள் என்று. எம்ஜிஆர் இருந்த காலத்திலேயே 1980 எம்ஜிஆர் ஊரெல்லாம் சுற்றி பார்த்தார். ஒன்றும் நடக்கலை. 2 MP தான் ஜெயிக்க முடிச்சு. அதனால் சின்னத்துக்கு கொஞ்சம் மரியாதை இருக்குமே தவிர அதுவே ஓட்டு வாங்கி விடுனா இவங்களெலாம் எதுக்காக இருக்காங்க? ஆனால் கட்சியை பலி கொடுத்து தன்னை காப்பாற்றுவதற்கு அவர்கள் தயாரான பொழுது அது 3வது இடமாக இருந்தால் என்ன, 4வது இடமாக இருந்தாலும். லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் அதிமுக நிறுவனர்களில் ஒருவரான பெரியார், அண்ணா, எம்ஜிஆர் அவர்களோடு ஒன்றாக பயணித்தவர்களில் ஒருவரான திருச்சி சவுந்தர் அவர்கள் தான் நம்மோடு இருக்கிறார். வணக்கம் ஐயா. வணக்கம். இன்றைக்கு தமிழகத்தில் வரக்கூடிய 2026 தேர்தலில் முதல்வர் வேட்பாளர்கள் பட்டியலில் முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் 27% ஒரு கருத்து கணிப்பு சொல்லியிருக்கிறாங்க. அவர் தான் முதல்வர் வேட்பாளர் பட்டியலில் முதல்ல இருக்கிறாரு. ஆளுங்கட்சி, அதனால் இருக்கிறாரு, ஆச்சரியம் இல்லை. 2வது இடத்துல 2 ஆண்டுகளுக்கு முன்பு கட்சி ஆரம்பித்த விஜய் அவர்கள் இருக்கிறாரு, 18%. 3வதாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கிறாரு. எடப்பாடி பழனிசாமி அவர்களை பின்னுக்கு தள்ளி விஜய் முன்னாடி வந்திருக்கிறாரு. இது ஒரு அதிமுகவில் ரொம்ப நீண்ட காலம் பயணித்தவர், எம்ஜிஆரோடு பயணித்தவர். எம்ஜிஆர் உருவாக்கிய அதிமுக இன்றைக்கு 3வது இடத்துக்கு தமிழகத்தில் தள்ளப்பட்டிருக்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? 3வது இடமாவது கிடைக்கிறதே என்று தான் நான் சந்தோஷப்படணும். காரணம், என்றைக்கு பிஜேபியோடு இவர்கள் போய் சேர்கிறார்களோ இருக்கிறதை இழப்பதற்கு தயாராகிவிட்டார்கள். அவர்களுடைய நோக்கம்லாம் இப்போ கட்சியை வளர்க்கணும், கட்சி ஆட்சியை வரணுன்றதெல்லாம் கிடையாது. இந்த கட்சியை வச்சுக்கிட்டு தாங்களுடைய வழக்குகளிலிருந்து மீளவும், தாங்களுடைய கொள்ளையடித்த சொத்துக்களை பாதுகாக்கவும், அதற்காக இன்றைய தினம் பயன்படுத்துகின்ற நிலைமைக்கு இன்றைய தினம் ஓடோடி போய் அமித்ஷாவை சந்தித்திருக்கிறாரே தவிர, இன்றைய தினம் அமித்ஷாவை சந்தித்து அந்த இயக்கத்தோடு ஒன்றி இருப்பதற்கு தயார் என்ற சூழ்நிலையை உருவாக்க துவங்கிவிட்டார்களோ அன்றைய தினமே இவர்களெல்லாம் தலைமையில் இருக்கிறவர்கள் கட்சியை பற்றி கவலைப்படுவதாக எனக்கு தெரியவில்லை. கட்சியை பற்றி கவலைப்பட்டுள்ளால் தாங்களை தியாகப்படுத்தி கொண்டு அவர்கள் கட்சியினுடைய புனிதத்தன்மையை காப்பாற்றுவதற்கு முயற்சி எடுத்திருக்க வேண்டும். ஆனால் கட்சியை பலி கொடுத்து தன்னை காப்பாற்றுவதற்கு அவர்கள் தயாரான பொழுது அது 3வது இடமாக இருந்தால் என்ன, 4வது இடமாக இருந்தாலும் அவர்கள் காப்பாற்றப்படுவார்கள். அதற்குத்தான் அந்த இயக்கம் இன்றைய தினம் பாடுபடுகிறது. இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்போ அதிமுக இதற்கு முன்பே சட்டமன்ற தேர்தலும் சரி, நாடாளுமன்ற தேர்தலும் சரி, பாஜகவோடு கூட்டணி வச்சதுனால இந்த சிறுபான்மையினர் ஓட்டு, தலித் ஓட்டு, பழங்குடியினர் ஓட்டுலாம் விழலை. இப்போ மீண்டும் அது தெரிந்துமே பாஜகவோடு கூட்டணி போகிறத எப்படி பார்க்குறீங்க? 4 நாட்களுக்கு முன்னால் இருந்த எடப்பாடி பழனிசாமிக்கு இருந்த மரியாதை வேறு. இப்பொழுது அமித்ஷாவை சந்தித்துட்டு வந்த பிற்பாடு அவருக்கு இருக்கிற மரியாதை வேறு. காரணம், அவர் போய் கூவத்தில் குளிப்பதற்கு தயாராகிவிட்டார். அதற்கு பிறகு அவர் எந்த கங்கை தண்ணியை போட்டாலும் அவரை சுத்தப்படுத்த முடியாது என்கிற நிலைமை நாட்டில் உருவாகிவிட்டது. பிஜேபியை நம்பிய அவர் போகவில்லை. அவரை தன்னை காப்பாற்றி கொள்வதற்காக பிஜேபிக்கு அடிமை சாசனம் எழுதிவிட்டு காலடியில் போய் விழுந்து விட்டார் என்கிற பொழுது இது மக்களெல்லாம் இந்த இதெல்லாம் மக்கள் ஒன்றும் விவரம் தெரியாதவர்கள் அல்ல. மக்களுக்கு தெரியும் இவர் ஏன் அங்கே போனார், அவர்கிட்ட ஏன் அடிமையானார், அந்த இயக்கத்துக்கு என்ன வலிவு இருக்குது, எதுக்காக அவர் சேர்ந்தார். அவர் சேதாமல் இருந்திருந்தால் ஒருவேளை இவருக்கான வாய்ப்பு இருக்கும். அதை பூராவும் தன்னுடைய சுயநலத்துக்காக, தன்னுடைய மகன் செய்த தவறுக்காக, தன்னுடைய சம்பந்திகள் செய்த தவறுகளுக்காக இன்றைய தினம் அமித்ஷாவிடம் அடிமையாவதை தவிர அவருக்கு ஒரு வழி இல்லை. ஆகவே இந்த இயக்கத்தை கொண்டு போய் அங்கே அடகு வைத்து விட்டார். இயக்கம் அழிந்து விட்டது. இன்றைய தினம் டெல்லிக்கு போய் இவர்களெல்லாம் இங்கே அந்த சன்னிதானத்தில் விழுந்தார்களோ அன்றைய தினம் அந்த இயக்கம் அழிந்து விட்டது. அதைத்தான் 2 நாட்களுக்கு முன்னாலே நம்முடைய ஆரம்ப காலத்திலே இருந்த செம்மலை இன்றைய தினம் சீறியிருக்கிறார். ஜெயக்குமார் அவர்கள் சீறியிருக்கிறார். இன்னும் அதே போல் பல பேர் இருக்கிறார்கள். அவர்களெல்லாம் வெளியில் தூய்மையான அதிமுகவை நாங்கள் கொண்டு வருகிறோம் என்று சொல்வார்களானால் இந்த தொண்டர்கள் அவர்கள் பக்கத்திலே சொல்கிறார். நீங்கள் சொல்கிறீர்கள் இரட்டலைக்கு உழக்கம் அடிப்பார்கள் என்று.
எம்ஜிஆர் இருந்த காலத்திலேயே 1980 எம்ஜிஆர் ஊரெல்லாம் சுற்றி பார்த்தார், ஒன்றும் நடக்கலை, 2 எம்பி தான் ஜெயிக்க முடிஞ்சது. அதே மாதிரி ஜெயலலிதா பர்கூரில் போய் தோற்று போனதும் இந்த சின்னத்தை வைத்து. அதனால் சின்னத்துக்கு கொஞ்சம் மரியாதை இருக்குமே தவிர அதுவே ஓட்டு வாங்கி விடணும்னா இவங்களாம் எதுக்காக இருக்காங்க? அதனால் இதெல்லாம் நடக்கிற வேலை கிடையாது. சின்னத்தை பார்த்து மக்கள் ஏமாறுகின்ற காலம் மாறிவிட்டது. சின்னத்திற்கு ஒரு முடிவு ஏற்பட்டுகின்ற காலம் வந்து விட்டது, அவ்வளோதான் சொல்றேன். இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகங்கிற ஒரு பெரிய கட்சி தன்னுடைய கைக்கு வந்ததுக்கப்புறம் அதை காப்பாற்ற தவறிவிட்டாருன்னு பார்க்கலாமா? ஏன்னா அமைச்சர்கள் கூட அவருடைய பேச்சை கேட்க, செங்கோட்டையன் தனியாக அன்றைக்கு டெல்லிக்கு போயிட்டு சந்திக்கிறாரு, வேலுமணி அவருடைய பேச்சை கேட்க மாட்டாரு. ஒரு தலைமை பண்பு அவர்கிட்ட இல்லைன்னு பார்க்கலாமா? இப்போ தலைமை பண்பு இருக்கிறவங்களுக்கு யோகியர்களாக இருக்கணும். முதல்ல எல்லா ஊழலையும் வச்சுக்கிட்டு அதுக்கு பிறகு நாங்கள் தலைமை பண்புக்கு அவர் தான் யாரா கொள்ளை கூட்டத்துக்கு ஒரு தலைவன் இருக்கிறான்னு தான் அவர் தலைமை பண்போடு இருந்தால்தான் இருக்க முடியும். அப்படி தான் நான் சொல்கிறேன். தவிர நீ தலைவராக இருக்கிறபோது காமராஜர் மீது எந்த குற்றச்சாட்டு சொல்ல முடியும்? அண்ணா மீது எந்த குற்றச்சாட்டு சொல்ல முடியும்? அல்லது வாவாந்தரார் இருந்தார்கள், அவர் மீது சொல்ல முடியுமா? குமாரசாமி ராஜா இருந்தார், இவர்கள் மீதெல்லாம் சொல்ல முடியும். அண்ணா மறைவிற்கு பிறகுதான் நிலைமைகள் அப்படியே மாறி ஊழலும் லஞ்சத்திற்குமான நாடாக இதை மாற்றி விட்டார்கள். இதுதான் நிலைமை. இன்னும் சொல்லப்போனால் நான் கேட்குறேன் ஒன்று கேள்வி, நீ கேட்காத கேள்வி. இன்றைய தினம் தேர்தலில் சாதாரண ஆட்கள் தேர்தலில் நிற்க முடியும் என்றால் முடியாத சூழ்நிலை இருக்கிறது. அதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், இந்த அரசாங்கம் கொடுக்குற எம்பி நிதி, எம்எல்ஏ நிதி என்பதே முதல்ல ஜனநாயகத்தை கொலை செய்கிற விவகாரம். அதை முதல்ல மக்களிடத்தில் விவரம் தெரிந்தவர்கள் எடுத்து சொல்ல வேண்டும். இந்த தேர்தலில் ஒரு சாதாரண ஆள் தேர்தலில் ஒரு எம்எல்ஏ இருக்கார் அல்லது எம்பி இருக்கிறார்னு சொன்னால் அவர் எதிர்த்து நிற்கிறவனு போய் நிற்கணும். அதை விட்டு அவர் 5 வருஷமாக ஒரு ஆண்டும் அரசாங்க பணத்தை 3 கோடி 4 கோடி வாங்கி 15 கோடி செலவு செய்து அங்கே சத்தனம் சாவடி பள்ளிக்கூடம் அது இது கட்டினா அந்த ஊரில் போய் தேர்தலுக்கு நான் போய் ஓட்டு கேட்டேன்னா என் பேரில் உண்மையிலே பக்தி இருக்கிறவங்க கூட ஐயா அவர் அந்த சாவடி கட்டினார், அந்த பள்ளிக்கூடம் கட்டினார், அவருக்கு ஒரு ஓட்டு, எங்கள் வீட்டில் 2 ஓட்டு இருக்கு, ஒன்று அவருக்கு போடுறோன்னு தான் சொல்லுவாங்க. இது ஜனநாயகத்தை கொலை செய்து விட்டு நடைபெறுகின்ற தேர்தல். பணக்காரர்கள் மட்டுமே நிற்கக்கூடிய தேர்தல், பண வசதி உள்ளவர்கள் மட்டுமே நிற்கக்கூடிய தேர்தல். இன்னும் சொல்ல போனால் கொள்ளைக்காரர்கள் நிற்பதற்குரிய ஏற்ற தேர்தலாகத்தான் அமைந்துவிட்டதே தவிர இது ஒன்றும் ஜனநாயக தேர்தலே அல்ல. இதில் இன்றைய தினம் இருக்கிற சூழ்நிலையில் அதை மாற்றி அமைத்து கொண்டு நிலைநாட்டினால்தான் இந்த நாட்டில் ஜனநாயகம் நிலைக்கும், நீடிக்கும், வளரும். இல்லை, இரட்டை தலைமையில் இருக்கும் பொழுது பல்வேறு குழப்பங்கள்ல அதிமுக இருந்துச்சு. இன்றைக்கு ஒற்றை தலைமையாக அதிமுகவை மீட்டெடுத்து வலிமையாக கொண்டு போறாரு. கடந்த தேர்தலில் கூட தோத்ததுல ஒரு 3% ஓட்டு தான் வித்தியாசம். எடப்பாடி ஒரு வலிமையான தலைவர், அதிமுகவை மீட்டெடுத்து. வேறு யாரும் தமிழ்நாட்டில் வேறு யாரும் அன்றைய தினம் சரியான ஆட்கள் தோன்றவில்லை. வேறு வழி இல்லாமல் திமுகவை எதிர்க்கிறவங்க அதிமுகவுக்கு ஓட்டு போட்டாங்க, அதிமுகவை எதிர்க்கிறவங்க திமுகவுக்கு ஓட்டு போட்டாங்களே தவிர வேறு ஆள் கிடைக்கவில்லை. இன்றைய தினம் நடிகர் விஜய் வந்திருக்கிறார் என்று சொன்னால் மக்களில் பல பேர் அவரை ஏற்றுக்கொண்டு அந்த இயக்கத்தை வளர்ப்பதற்கு மறைமுகமாக பல பேர் இருக்கிறார்கள். இன்னும் சொல்லப்போனால் எனக்கு தெரிந்து திமுகவிலும் தொண்டர்கள் மத்தியில் அந்த உணர்வு இருக்கிறது, அதிமுகவில் இருக்கிற தொண்டர்கள் மத்தியில் அந்த உணர்வு இருக்கிறது. இந்த ஓராண்டு காலத்தில் விஜய் எடுக்கின்ற நல்ல முடிவுகளை பொறுத்து அந்த இயக்கம் வளர்வதற்கும் அந்த விஜய் முதலமைச்சராக வரக்கூடிய அளவிற்கு கூட நிலைமைகள் உருவாவதற்குமான சூழ்நிலைகள் வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. அதற்கு காரணம் இன்றைய தினம் இந்த அமைச்சரவையில் இருக்கிறவர்களில் யார் உத்தமர்கள் என்று யாரையாவது ஒருவரை ஸ்டாலின் எடுத்து சொல்லட்டும், சொல்ல முடியுமா? யார் இந்த ஆட்சியில் இருக்கிறவர்கள் ஊழல் இல்லாதவர்கள், லஞ்சம் வாங்காதவர்கள், சொத்து சேர்க்காதவர்கள், இப்படிப்பட்டவர்கள் யார் இருக்கிறார்கள்? எல்லா இயக்கங்களும் இருக்கிற தவறு செய்திகளை பூரா கொண்டு கேபினெட்டில் போட்டுக்கொண்டு அவர்கள் மூலமாக ஏராளமான நாட்டை கொள்ளையடிப்பதற்கு நிலைமைகள் உருவாக்கி கொண்டிருக்கிறார்களே தவிர நாடு வாழ வேண்டும், மக்கள் வாழ வேண்டும் என்ற இதய சுத்தியோடு எந்த இயக்கமும் இன்றைய தினம் இல்லை. அந்த இடத்தை பிடிப்பதற்கு யார் வருவார்கள் என்றுதான் மக்களில் பெரும்பாலானவர்கள் எதிர்பார்த்ததற்கு இன்றைய தினம் விஜய் வந்திருப்பதாக கருதுகிறார்கள். விஜயினுடைய வேகமும் பற்றாது என்பது அந்த தொண்டர்களே சொல்கிறார்கள். ஆகவே அவர்கள் முனைந்து பாடுபடுவார்களானால் முதல் இடத்தில் நிச்சயமாக வர முடியும். அதற்கு நாடு பூராவும் பரவலாக பொதுக்கூட்டங்கள் நடத்தி இந்த தினம் நாட்டில் இருக்கிற நிலைமைகளை மக்களுக்கு விளக்கி அந்த இடத்தை பூர்த்தி செய்கின்ற தகுதி தங்களுக்கு தான் இருக்கிறது என்பதை அவர்கள் உணர்த்துவார்களானால் நிச்சயமாக நல்ல நிலைமை உருவாவதற்கு நல்ல சூழ்நிலைகள் உருவாகும். இப்போ அதிமுகவில் எம்ஜிஆர் ஆரம்பிக்கும் போது அந்த தொண்டர்கள் இன்று வரைக்கும் அதே மனநிலையில் தான் இருக்கிறாங்க. யார் தலைமையில் இருந்தால் என்ன, ரெட்டை இலைங்கிற சின்னத்துக்கு ஓட்டு போடணும் அப்படிங்கிறதுனால தான் ஓட்டு போடுறாங்க. இன்னும் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் கூட அந்த 20% வாக்கு இருந்துச்சு. ஆனால்
இப்போ விஜய் வரும்பொழுது 2 ஆண்டுக்கு தான் ஆரம்பிச்சது. ஒரு நடிகர் வந்தார், இவர் எம்ஜிஆருக்கு ஈக்குவலாக விஜய் பேசுகிறாங்கல்ல. ஒரு அதிமுகவில் நீங்கள் பயணிச்சிருக்கீங்க, எம்ஜிஆரோடு பயணிச்சிருக்கீங்க. இப்போ எம்ஜிஆர் மாதிரி ஒரு புரட்சியை விஜய் உருவாக்க முடியுமா? எம்ஜிஆருக்கு இணை யாரும் கிடையாது, அது அந்த யாருமே கிடையாது. காரணம், எம்ஜிஆர் அந்த அளவுக்கு 1952 திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இணைந்து அந்த இயக்கத்தில் அந்த இயக்கத்தினுடைய கருத்துக்கள் எந்த மூளைக்கு எந்த இடத்திற்கு போய் சேர வேண்டுமோ அது சேராமல் இருந்த இடத்தை பூர்த்தி செய்தவர் எம்ஜிஆர். அதைத்தான் அண்ணா அவர்கள் சொன்னார்கள், நான் இந்த கனி யாருடைய மடியில் விழுந்துடுமோ என்று எதிர்பார்த்தேன், என்னுடைய மணியிலே விழுந்தது, அதை தூக்கி என்னுடைய இதயத்தில் வைத்துக்கொண்டேன், அது இதயக்கனி என்று சொன்னார்கள். இதற்கு என்ன காரணம் என்று சொன்னார், அண்ணா பல்வேறு முறைகளில் அந்த இயக்கத்தை வளர்த்து வந்தாலும் குடிசை பகுதிக்குள் அந்த இயக்கம் வளரவில்லை. அந்த இடத்தை பிடிப்பதற்கு ஒரு சரியான ஆளாக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை அண்ணா அவர்கள் தேர்ந்தெடுத்து அவர்கள் மூலமாகத்தான் அந்த இயக்கம் பெருவாரியாக வளர்ந்தது என்பதை இதய சுற்றி உள்ளவர்கள் யாராலும் மறுக்க முடியாது. அதுதான் உண்மை. இன்றைய தினம் கூட அவர் படத்திலே உருவாக்கிய தத்துவ பாடல்கள் போன்றவைகள் இன்னும் அவர் இறந்து 40 ஆண்டுகள் ஆனதற்கு பின்னால் கூட அந்த பாடல்கள் இன்றைய தினம் ஒலித்து கொண்டிருக்கிற மக்களுடைய இதயத்தில் அது போய் சேர்ந்து கொண்டு தான் இருக்கிறது. இது ஒரு வகை. ஆகவே எம்ஜிஆரோடு மற்றவர்கள் யாரையும் ஒப்பிடுவதற்கு நியாயமே கிடையாது, முறையும் கிடையாது. இல்லை, அந்த வரலாறு இருக்குல்ல, எம்ஜிஆர் இப்போ திமுகவில் தொடர்ந்து பயணித்தார், தன்னுடைய படங்கள் மூலமாக கொள்கையில் பயன்படுத்தினார், மக்களை போய் சந்தித்தார். ஆனால் விஜய் அப்படி இல்லையே, 2 ஆண்டுகளும் ஆரம்பிச்சிருக்கு. உடனடியாக எம்ஜிஆரோடு கம்பேர் பண்ணி இவர் ஆட்சியை பிடிப்பாருங்கிறதெல்லாம் சாத்தியமா? எம்ஜிஆர் வளர்ந்த போது அந்த இதன் பெருந்தலைவர் காமராஜர் இருந்தார். எம்ஜிஆர் இயக்கத்தை தொடங்காமல் இருந்திருந்தால் 71 தேர்தலில் ஸ்தாபன காங்கிரஸ் தமிழ்நாட்டை பிடித்திருக்கும். அதில் யாருக்கும் சந்தேகம் தேவையில்லை. அங்கே எம்ஜிஆரோடு இருந்த எங்களுக்கும் தெரியும், திமுகவில் இருக்கிற பல பேருக்கும் தெரியும், கருணாநிதிக்கும் அது தெரியும். ஆகவே அந்த சூழ்நிலையில் என்ன செய்வது என்றுதான் 1972 நடைபெற வேண்டிய தேர்தலை இன்னும் வேகப்படுத்தி 1971 இந்திராவோடு இணைந்து தேர்தலை நடத்திவிடலாம் என்று கருணாநிதி முடிவெடுத்தார் என்பது ஆபர்ஸ்வரி மாளிகையில் அந்த கூட்டம் நடந்தபோது அங்கேயே தெளிவாக கூறிவிட்டார். இன்னும் காமராஜரும் கருணாநிதியும் தேர்தலில் போட்டியிடுகின்ற சூழ்நிலை வந்திருந்தால் எம்ஜிஆர் வராமல் இருந்திருந்தால் நிச்சயமாக அன்றைய தினம் காங்கிரஸ் தான் வந்திருக்கும் என்பதில் யாருக்கும் சந்தேகம் விவரம் தெரிந்தவர் யாருக்கும் அந்த சந்தேகம் இருக்க தேவையில்லை. அப்படிப்பட்ட வலுவான இயக்கங்கள் அன்றைய தினம் இருந்தது. இன்றைய தினம் யாரும் இல்லை. எல்லாம் சொத்தையா சோடையா ஊழலில் திளைந்து ஊழல் சகதியில் மூழ்கி கொண்டிருக்கிறவர்கள் இருக்கிற பொழுது யார் வருவார்கள் என்று எதிர்பார்க்கிற போது யாரோ ஒருவர் வருகிறார், அவரை வைத்து நாம் எப்படியாவது இந்த நாட்டை காப்பாற்றுவோம் என்கின்ற எண்ணம் இளைஞர்கள் மத்தியிலேயும் பொதுமக்கள் மத்தியிலேயும் உருவாகி இருக்கிறது. எம்ஜிஆர் இருந்த காலம் வேறு, இந்த தினம் விஜய் வந்திருக்கிற காலம் வேறு. எம்ஜிஆர் காலத்தில் சரியான எதிர்க்கட்சி, வலுவான எதிர்க்கட்சி, நியாயமான எதிர்க்கட்சி அன்றைய தினம் ஸ்தாபன காங்கிரஸ் காமராஜர் தலைமையில் இருந்தது என்பதை நாம் பல பேர் மறந்து விட்டார்கள். இன்றைய தினம் அப்படி எந்த இயக்கமும் இல்லை நாட்டில். ஆகவே அந்த இடத்தை பிடிப்பதற்கு வந்திருக்கிற விஜய் அந்த இடத்தை சரியான முறையில் பயன்படுத்தினால் நிச்சயமாக பிடிக்க முடியும் என்பது எனக்கு தெரியும். அதற்கு மக்கள் மத்தியில் தன்னுடைய இயக்கத்தை இறக்கிவிட வேண்டும். அன்றாடம் கூட்டங்கள் நடைபெற வேண்டும், மக்கள் மத்தியில் போய் சேர வேண்டும். அதற்குரிய வேலைகளை அவர்கள் செய்வார்களானால் நிச்சயமாக அந்த இயக்கம் வளர்வதற்கு நல்ல வாய்ப்பு இருக்கிறது. வளர்வதோடு மட்டுமல்ல, இன்றைய தினம் நாட்டு மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிற அந்த ஆளுங்கட்சிக்காக மாறுவதற்குரிய சூழ்நிலையும் இன்றைய தினம் வலுவாக இருக்கிறது. இந்த 2 இயக்கங்களில் எந்த இயக்கம் நல்ல இயக்கம்? அதிமுக திமுக என்று சொன்னால் 2ம் மோசமான இயக்கங்கள் தான். அதனால் வேறு யாரும் இல்லை. அன்றைய தினம் அந்த நிலைமை அப்படி அல்ல. அன்றைய தினம் காமராஜர் தெளிவாக அமர்ந்திருந்தார்கள். காமராஜர் மீது யாரும் ஒரு மயிரில் அளவு குற்றச்சாட்டு கூட கூற முடியாது. அவருடைய ஆட்சியிலோ அவருடைய கிடையாது. ஆகவே அப்படிப்பட்டவர் ஒருவர் எதிரில் இருந்த பொழுது எம்ஜிஆர் வந்ததினால் அவர் பாதிக்கப்பட்டார். அன்றைய தின நிலைமை வேறு, இன்றைய தினம் இருக்கிற நிலைமை வேறு. இப்போ விஜய் அவர்கள் சொல்கிறாரு, வரக்கூடிய இந்த தேர்தலில் திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும், அதாவது அவருடைய கட்சிக்கும் தான் போட்டி அப்படிங்கிறாரு. அதிமுகவை அந்த எப்பொழுது சொல்கிறார்? 4 நாட்களுக்கு முன்னால் சொல்லவில்லை. இப்பொழுது இவர் அமித்ஷாவை போய் சந்தித்துட்டு வந்த ஒருபாடு அவர் தெளிவாக உணர்ந்து விட்டார். இவருக்கு இருக்கிற செல்வாக்கு, ஒடுக்கப்பட்டவர்கள், தாழ்த்தப்பட்டவர்கள், பிற்படுத்தப்பட்டவர்கள், சிறுபான்மையினர வாக்கு இனிமேல் அதிமுகவுக்கு போகாது. ஆகவே அவர் அங்கே போய் கலந்ததுனால ரொம்ப இடம் காலி ஆயிடுச்சு, நாம் தான் 2வது, நாம் தான் எதிர்க்க வேண்டியவங்களாக இருக்காங்க தெளிவாக உணர்ந்து தான் விஜய் பேசியிருக்கிறார். இப்போ இந்த 2026 தேர்தலில் ஒன்று எதிர்க்கட்சியாக விஜய் வந்துருவாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அதிமுகவை பெண்ணுக்கு தள்ளி எதிர்க்கட்சியாக விஜய் வந்துருவாரா? அதிமுக எங்கே இப்பயே போய் டெல்லிக்கு போன அன்னைக்கே அது அழிஞ்சு போச்சு. அதுக்கு பிறகு அதுக்கு இன்னும் பெரிய மரியாதை இனிமேல் வரும்னு நீங்கள் நினைக்காதீங்க. கட்சி தொண்டர்கள், எம்ஜிஆருடைய தொண்டர்கள் அவர்கள் எல்லாம் குமரி கொண்டு தான் இருக்கிறார்கள். அவர்களுக்கு உரிய இடம்
எங்கே போகுது என்று தெரியாமல் இருந்தால் பல பேர் மெல்ல மெல்ல போய் விஜயோட சேர்ந்து விடுவார்கள். இதுதான் உள்ள நிலைமை. இன்னும் சொல்லப்போனால் இன்றைய தினம் இளைஞர்கள் சமுதாயம் 20 வயதுக்கு உட்பட்ட இளைஞர்களில் பெரும்பகுதியானவர்கள் விஜயோடு இருக்கிறார்கள். அவர்களோடு தான் போய் சேர்கிறார்கள். நான் பல கிராமங்களில் பார்த்தேன், எல்லா கிராமங்களிலும் இருக்கிற இளைஞர்கள் பூராவும் விஜயோடு இருக்கிறாங்களே தவிர அவங்களுக்கு ரெட்டை இலையும் தெரியல, அதிமுகவும் தெரியல, பழனிசாமியும் தெரியல, இன்னும் சொல்ல போனால் ஜெயலலிதாவும் தெரியல என்று தான் நான் சொல்வேனே தவிர அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. எம்ஜிஆர் மாத்திரம் நிற்கிறார் அவருடைய பாடல்கள் மூலமாக. ஆனால் அந்த பாடல்களில் இருக்கிற பொருளே பழனிசாமியை கவுத்து விடும். இதுதான் உண்மை. இல்லை, ஒரு அதிமுகவில் நீண்ட காலம் பயணிச்சிருக்கீங்க, எம்ஜிஆரோடு பயணிச்சிருக்கீங்க. இன்றைய அதிமுகவுடைய நிலையை பார்த்தா உங்களுக்கு எப்படி தோணும்? ஒன்றும் இல்லை, நான் முதலையே 82லே என்றைக்கு ஜெயலலிதாவை கட்சியில் சேர்த்தாரோ அன்றைக்கே நான் சொல்லிவிட்டேன், இதுக்கு திராவிட இயக்கத்தில் நீங்கள் கட்சி ஆரம்பிக்கிற பொழுது அந்த கட்சி ஆரம்பிக்கிற போது ஏறக்குறைய 10 மணி நேரம் நானும் அவருமே என்னை அழைத்து பேசினார். என்னுடைய நண்பர் ஜெகத்ரட்சகன் என்னோடு இருந்தார். அவர் தான் போய் எம்ஜிஆரை பார்த்தபோது என்னால் இன்னும் பண்ண முடியாது, இந்த இயக்கத்தை வளர்க்கணுன்னா கருணாநிதி இருக்கிற சக்தி என்கிட்ட இருக்கிறவங்களுக்கு இல்லை, எஸ்டி சோமசுந்தரத்துக்கு தான் இருக்குது, அவருக்கு எனக்கு தொடர்பு இல்லை அப்படின்னு சொன்னபோது நண்பர் ஜெகத்ரட்சகன் கேஎஸ் சொன்னால் எஸ்டிஎஸ் கேட்பார் என்று சொல்லி நான் 3 நாள் ஆள் மேல் ஆள் விட்டு தான் நான் அங்கேருந்து போனபோது 10 மணி நேரம் என்கிட்ட தான் எம்ஜிஆர் பேசினார். இது பெரியாருடைய இயக்கம், அண்ணாவினுடைய இயக்கம், இந்த இயக்கத்தை நீங்கள் தான் நடத்துகிறீங்க, இது அண்ணாவினுடைய கொள்கையெல்லாம் போயிடுச்சு, கருணாநிதி ஊழலில் மலிந்து போயிட்டுவார், ஆகவே இந்த இயக்கத்தை காப்பாற்றுவதற்கு அதிமுக உருவாக வேண்டும், அதற்கு நீங்கள் வழிவகுக்க வேண்டும், அதற்கு நீங்கள் எஸ்டி சோமசுந்தரத்தை அழைத்து வர வேண்டும் என்றெல்லாம் சொல்லித்தான் இந்த இயக்கத்தை ஆரம்பித்தார். ஆனால் அதே எம்ஜிஆர் 82ல் ஜெயலலிதாவை உள்ளே சேர்த்தபொழுது நான் போய் கேட்டேன், இது திராவிட இயக்கம், பெரியாருடைய இயக்கம், அண்ணாவுடைய இயக்கம் என்று சொன்னீர்கள், இன்றைய தினம் நிலைமை எங்கோ போகிறது. நான் பெரியாரை தலைவனாக ஏற்றுக்கொண்டவன், அண்ணாவை தலைவனாக ஏற்றுக்கொண்டேன், அவர்களோடெல்லாம் இருந்தவர்கள் என்ற முறையில் உங்களை நான் ஏற்றுக்கொண்டேன். ஆனால் இன்றைய தினம் யாரையோ கொண்டு உள்ளே சேர்த்தால் இது இந்த இயக்கத்தினுடைய அழிவுக்கு தான் பயன்படும், உங்களுடைய எதிர்காலத்தில் இந்த ஒரு பழிக்கு ஆளாவீர்கள் என்றெல்லாம் நான் ஒரு இடத்துல சொல்லி ஏறக்குறைய 1 மணி நேரம் ஒரு இடத்துல போராடிவிட்டு தான் நான் வெளியில் இருந்தேன் தவிர அந்த இயக்கம் அன்றே அழிந்து விட்டது என்பது என்னுடைய கருத்து. அதிமுகவோடு நான் வளர்ந்தவன் என்பது என்றைய தினம் ஜெயலலிதாவை கட்சியில் அவர் சேர்த்தாரோ அன்றைய தினமே நான் வெளியில் வருவதற்கு தயாராகிவிட்ட சூழ்நிலையில் அதுக்கு பிறகு அந்த இயக்கத்தில் கொள்கை இல்லை, லட்சியம் இல்லை, ஒன்றுமில்லை என்கின்ற அளவுக்கு நிலைமைகள் உருவாகி எம்ஜிஆரும் மறைந்து அதற்கு பின்னாலே அது ஒரு கொள்ளை கூட்டமாக மாறியது. நான் எம்ஜிஆர் கடைசியில் உயிரில் என்ன சொல்ல என்னுடைய சட்டமன்றத்திலே அவர் என்ன சொன்னார் என்று சொன்னால், நானோ என்னுடைய குடும்பத்தில் யாரோ தமிழ்நாட்டிலோ இந்தியாவிலோ வெளிநாட்டிலோ ஒரு அங்குலம் இடம் வாங்கியதாக நிரூபித்தால் இந்த சட்டமன்றத்தில் தூக்கில் தொங்குவதற்கு தயார் என்று சொன்னார். இன்றைய தினம் அதிமுகவினுடைய முதல்வராக இருந்த ஜெயலலிதாவுடைய சொத்துக்கள் ஏறக்குறைய 2000 கோடிக்கு மேல் இருக்கிறது என்று சொல்கிறார்கள். அவ்வளவும் அவர்களுக்கு எப்படி வந்தது என்று ஆரம்பத்தில் கட்சியில் வரும்போது எப்படி வந்தது என்பதை இந்த அரசாங்கம் தூய்மையான எண்ணத்தோடு ஆராய்ச்சி செய்து அந்த பணமெல்லாம் ஊழலிலே லஞ்சத்திலே விளைந்தது என்பதை எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விஷயம். அதன் அடிப்படையில் அது எம்ஜிஆருடைய அதிமுகவினுடைய கொள்கைப்படி ஊழலில் விளைந்த சொத்துக்கள் அத்தனையும் பறிமுதல் செய்யப்பட்டு அரசுடைமையாக்கப்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. அதற்கு எல்லோரும் அதற்கு தகுதியானவர்கள் இன்றைய தினம் பழனிசாமி உடன் இருக்கிறவர்களோ இல்லை, எல்லோரும் தரிகட்டு எங்கெங்கோ போய்விட்டார்கள். அந்த கொள்கையை விட்டுவிட்டு லட்சியத்தை விட்டுவிட்டு பணத்திற்கு பின்னாலும் கொள்ளையடிப்பதற்கு பின்னாலும் போய்விட்டார்களே தவிர வேறு ஒன்றும் இல்லை. அதனால் அந்த இயக்கத்தை பற்றி இனிமேல் பேசுவதில் எந்த பயனும் இல்லை. முடிவாக அவர்களே ஒரு தற்கொலை முடிவாக டெல்லியில் போய் அமித்ஷா காலில் விழுந்து, சசிகலா காலில் விழுந்து பிடித்த ஆட்சியை அமித்ஷா காலில் விழுந்து அடக்கம் செய்து விட்டார்கள். இதுதான் உண்மை. நன்றி சார். நிறைய நல்ல அனுபவம் வாய்ந்த நல்ல தகவல்களை நேயர்களுக்கு சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி. நல்லது.